அபி என்ன பண்ணுறாங்க, ராகவ் வந்து தூங்கும்போது வேணும்னே ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுடுறாங்க. அதனால ராகவ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. சரி ஓகே, யார் ஆஃப் பண்ணது ஃபேனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை போடுறாரு. பார்த்தா ஃபேனே ஓடல. என்ன ஆச்சு, ஃபேனே ஓட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஓடவே மாட்டேங்குது. ஏன் ஃபேன் ஓட மாட்டேங்குது, ஒன்றும் புரியலையே அப்படின்னா அபி வந்து சிரிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருக்காங்க. அபி ஒரு நிமிஷம் எழுந்துரு அப்படின்றாரு. அமைதியாக படுத்துட்டு இருக்காங்க. எழுந்துரு சொல்கிறேன், நீ பாட்டு படுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னோடனே அபி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபேனே ஓடல அப்படின்னோடனே அது ஓடலன்னா நான் என்ன பண்ண முடியும், இங்கே பாரு ஃபேன் காற்று இல்லாமல் எப்படி தூங்குறது, ஏற்கனவே ஏசி இல்லை அப்படின்னோடனே எங்கள் வீட்டில் ஏசியெல்லாம் இல்லைங்க, இப்படி தான் தூங்கி அவனை நான் தூங்கலையா அப்படின்றாங்க. ப்ளீஸ் அபி எப்படியாவது வந்து ட்ரை பண்ணு, போனால் போதும் உங்களுக்காக பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு கொம்பை எடுத்து அப்படியே வந்து தட்டி விடுறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னோடனே என்ன பண்ணுறேன், ஃபேனை ஓட வைக்கிறேன். என்னது இப்படிலாம் ஓட வைப்பாங்களா, ஆமாம் எங்கள் ஃபேனு நாங்கள் சொல்கிறது தான் கேட்கும் அப்படி சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஓட வச்சுட்டு அப்படியே வந்து இறங்க பார்க்குறாங்க. கீழே விழ போகிறாங்க. நம்ம ராகு வந்து தாங்கி பிடிக்கிறாரு. அடுத்து 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. போனால் போதும் உங்களுக்காக செஞ்சேன் புரியுதா அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து அபி வந்து வேணுமே வந்து ராகவ் வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் வந்து சாப்பிடும்போது வேணுமே தண்ணி எடுத்து வச்சிடுறாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ரூமில் வந்து பெட்டில் படுக்கும்போது அவங்க முதல்ல படுத்துக்கிட்டு வந்து நான் இப்படி தான் படுப்பேன், இது ஏன் வீடு அப்படின்னு மாதிரிலாம் அடம் பிடிக்கிறாங்க. இதை பார்த்து ராகவ் வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்து வந்து தொடர்ந்து வந்து 2 பேருமே வந்து சண்டை போட்டுன்னு ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை 2 பேருக்குமே வந்து என்ன பண்ணுறாங்க, கையில் வந்து மருதாணி வைக்கிறாங்க. அந்த மருதாணி வந்து சூப்பராக சிவந்தது. அபி வச்ச மருதாணி ராகவ் கையில். எல்லோரும் வந்து பார்த்துட்டு எவ்வளோ அன்பு வச்சிருக்கா அபி உன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட சொல்கிறாங்க. ராகவ் யோசிக்கிறாரு, இவ எப்படி என் மேலே அன்பு வைப்பா, இவ வந்து தான் வேறு யார் பேரையே வச்சிருக்காளே, அதான் என் அக்கா வீட்டுக்கார மேலே வச்சிருக்காரு அப்படின்னு நம்மளாம் நினைக்கிறாங்க. அடுத்து வந்து அபியை பற்றி ராகவ் பற்றி அபி வந்து 2 பேருமே வந்து 2 திட்டிக்கிறாங்க. இங்கே இந்த சூழ்நிலையில் அபியோட அப்பா வந்து திடீர்னு மயக்கடிச்சு விழுந்துடுறாரு. எல்லாருமே பதறி போகிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும், டைம் ஆயிடுச்சுல, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. உடனே ஆப்ரேஷனுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அபி ரொம்ப பதறி போகிறாங்க. அடுத்து வந்து ராகவ் வந்து பணத்தை கட்டி ஆப்ரேஷனுக்கு வந்து நடக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே வந்து பக்காவாக பண்ணிடுறாரு. அடுத்த ஆப்ரேஷனும் வந்து நல்லபடி நடக்குது. எங்கள் அபி ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. உங்கள் அப்பா நல்ல மாதிரி பழிச்சுக்கிட்டாரு, எல்லாத்துக்கும் காரணம் ராகவ் சார் தான் அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. உடனே ஓடி வந்து அபி வந்து அப்படியே ராகவ் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. தன்னை அறியாமல் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழறாங்க. என் அப்பா வந்து பழிச்சிட்டாரு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், என் அப்பாவை எனக்கு திருப்பி கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. ராகவுக்கு வந்து அபியை வந்து எப்படி வந்து விட்டு கொடுக்குறதுனே தெரியல. அதனால் அவரும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து கையை உங்கள் மேலே போட்டு அப்படியே வந்து தட்டி கொடுக்குறாரு. சரி ஒன்றும் இல்லை பதறாத அப்படி சொல்கிறாரு. ராகவுக்கு அந்த டைமில் அவங்கள அபியை வெறுக்க முடியல. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டே இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து அப்படியே வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சாரி அப்படி சொல்லிட்டு ராகவ் கிட்டேருந்து அபி வந்து விலகுறாங்க. சாரி மன்னிச்சிடுங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா பரவாயில்ல, உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அபி வந்து அப்படியே ராகவ் பார்த்தா அதிசயமாக அப்படி பார்க்குறாங்க. அடுத்து எல்லாருமே வந்துடுறாங்க. ராகவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் நல்ல மாதிரி ஆகிடுவார் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து அபி வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து அபி வந்து அப்படியே யோசனை பண்ணிகிட்டே உட்காந்துருக்காங்க. எல்லாரும் எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. இல்லை எல்லாருமே வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க, நான் தான் போக சொன்னேன், அம்மா பாவம் அழுதுகிட்டே இருந்தா அதான் போக சொன்னேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஓ அப்படியா, சரி நீ சாப்பிட்டியா, இல்லை அப்படின்றாங்க. உடனே போயிட்டு ராகவ் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு காஃபி வாங்கி கொடுக்குறாரு. சரி நீ குடி முதல்ல அப்படின்றாரு. பரவாயில்ல எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன்ல குடின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அபி வந்து குடிக்கிறாங்க. அடுத்து ராகவ் வந்து அபி ரொம்ப அக்கறையாக கவனிச்சுக்கிறாரு. அதே மாதிரி அபியோட அப்பாவுக்கு தேவையானது எல்லாமே ஓடி ஓடி போய் வாங்கி கொடுக்குறாரு, மருந்து எல்லாமே. இதெல்லாம் பார்க்குற அபி வந்து ஆச்சரியமாக வந்து ராகவ் பார்க்குறாங்க. இதோட முடியுது.